தேவனுக்குள் எனது பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் உங்களை எல்லாம் நான் மீண்டுமாய் இந்த நேரத்தில் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 9 மாதம் அளவும் நம்மை கண்மணி போல காத்து நம்மளை நடத்தி ஆசீர்வதித்து வந்த தேவனை நீங்கள் துதித்திருப்பீர்கள், மறவாமல் நன்றி செலுத்தியிருப்பீர்கள் என்று நான் சொல்லி விசுவாசிக்கிறேன். எங்களையும் தேவன் கடந்த 9 மாதம் அளவும் வந்த கண்ணிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து காப்பாற்றி அவர் தம் சொன்னதின்படியே எங்களையும் நடத்தினார். விசேஷமாக ஜனவரியிலிருந்து செப்டம்பர் வரையிலும் தேவன் எங்களை நடத்தின விதமானது மிகுந்த வித்தியாசமான முறையில் நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வருகிற போதெல்லாம் நான் இருக்கிறேன், நான் கூட தான் இருக்கிறேன், உன்னை கைவிடலை, உன்னை நான் உயர்த்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 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 எங்களை நடத்தினார். விசேஷமாக கடந்த மாதத்தில் அநேக தேசங்களுக்கு, அநேக இடங்களுக்கு தேவன் கொண்டு போய் பயன்படுத்தினார். அநேக வாசல்களை திறந்து தன்னுடைய ராஜ்யத்தை எங்கள் மூலமாக கட்டினார். அநேக கன்வென்ஷன் கூட்டங்களில் பிசாசு பிடித்தவர்களை குணப்படுத்தவும், நிறைய நோயின் கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கவும் தேவன் கிருபை செய்தார். அநேக அற்புத அடையாளங்கள் எங்களை கூட செய்தார். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய தொழிலில, வியாபாரத்துல, உங்களுடைய வேலை ஸ்தலங்களில, உங்களுடைய சிலர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய ஊழியங்களில தேவன் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பார். அந்த வாக்கு தத்தங்கள் யாவையும் செய்து முடிக்க உங்களை நடத்தி கொண்டிருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த தினத்திலும் இந்த புதிய மாதத்துல எங்கள் இருதயத்தில் தேவன் வைத்த ஒரு வசனத்தை வாக்கு தத்தமாய் பிடித்துக் கொண்டு எங்க குடும்பத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, நாங்கள் சென்று வருகிற சபை மக்களுக்காகவும் நாங்கள் சொல்லுவது உண்டு. அது போலவே இதுல கொஞ்சம் பேர் நீங்க பாக்குறீங்க, அவர்களுக்காகவும் நாங்கள் இந்த வசனத்தை ஒரு வாக்கு தத்தமாக தேவனுடைய நாமத்தினாலே அறிவிக்கிறோம். எடுத்து என்னோட கூட வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 54ஆம் அதிகாரத்துல 3வது வசனம். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி இந்த மாதத்துல தேவன் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இந்த மாதத்துல, இந்த அக்டோபர் 2025ஆம் ஆண்டில இந்த 1ஆம் தேதியில தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தமானது, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் வளம் கொண்டு, அதாவது பலம் கொண்டு வல்லமையாக பெருகுவாய் அப்படி என்று சொல்லி தேவன் வாக்கு வைக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த 2 திசைகள் மாத்திரம் அல்ல, இந்த 4 திசைகளிலும் வடக்கே, தெற்கே, கிழக்கே, மேற்கே என்று சொல்லி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா வடக்கு, வலது, இடதுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரைட் அண்ட் லெஃப்ட். இந்த நம்ம பொதுவாக சொல்லுவோம் வலது இடது புறம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு டிராவல் பண்ணும் பொழுது டே வலப்பக்கம் போ, டே இடப்பக்கம் போ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மீதி 2 நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா தேவனுடைய நாமம் பாருங்க நமக்குள்ளாக இருக்கிறபடினால இந்த 2 பகுதி மாத்திரம் அல்ல, நாங்க சுற்றி திரிகிற பகுதி. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆபிரகாமை நோக்கி ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாமே, நீ என்ன பண்ணுனா, இந்த நீ கண்ணுக்கு எட்டுற திசை எல்லாத்திலையும் நடந்த திரி, அந்த பகுதி எல்லாத்திலையும் ஒரு சந்ததி நிரம்பி ஆசீர்வதிக்கப்பட்டு அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுங்க. அவர் வாக்குத்தத்தம் பண்ண தேவன் என்ன பண்ணாருங்க? அவர் எங்கெங்கெல்லாம் கால் பதிச்சாரோ இந்நாட்களில் இஸ்ரவேலர்கள் யோசுவாவை கொண்டு சுதந்திரித்துக் கொண்டார்கள். அது போல இந்த நாட்களில உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, நீ வலதுபுறம் இடதுபுறம் மாத்திரம் அல்ல, வடக்கே, தெற்கே, கிழக்கே, மேற்கே என்று 8 திக்கும் என்று சொல்லப்படுகிற வடகிழக்குன்னு சொல்றோம், தென்கிழக்குன்னு சொல்றோம், அப்புறம் தென்மேற்குன்னு சொல்றோம், அப்புறம் என்ன சொல்றது கிழக்கு மேற்குன்னு, அந்த கிழமேற்குன்னு சொல்றோம். இந்த மாதிரி 8 திக்குமான திசைகளிலும் தேவன் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க எப்படியெல்லாம் எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் உங்களை தேவன் ஆசீர்வதித்து அங்கெல்லாம் வெற்றி மகுடம் சூட்டம் கிருபை செய்து உங்களை உயர்த்துகிறத சொந்த கண்களினாலே பார்க்க முடியும். அதே மாதிரி அந்நியர்களும் பார்க்க முடியும். எங்க வாழ்க்கையில கடந்த நாட்கள்ல எத்தனையோ உத்தரவுகள், போராட்டங்கள், ஊழியம் அவ்வளவுதானா ஆண்டவரே சொல்லிட்டு நாங்கெல்லாம் எப்படி சோர்வு பண்றோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்து கூப்பிட்டாரு.
நீ நடக்க வேண்டிய வழியில உனக்கு பிரயோஜனமா இருக்கிறத போதித்து உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் அல்லவா, அவங்க நடத்துவேன், நீ என்ன விசுவாசி, நீ என்ன மாத்திரம் பாரு அப்படின்னு சொல்லி அடிக்கடி பேசுவார். இதே வசனம் தான் சங்கீதம் 32:8 சொல்லப்படுகிறது. நான் உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியிலும் உன்னை நான் நடத்துவேன் சொல்லி. இந்த 2 வசனம் ஒரே வசனம் தாங்க. இதை நல்லா நீங்க தியானித்து பார்த்தீங்கன்னா தேவன் நம்மளை நடத்துகிறத நம்ம காண முடியும். அது மாத்திரம் இல்ல, லூக்கா 9:62 சொல்லப்படுகிறது போல எனக்கு அதான் சொல்லி கொடுத்தார். இது ஒரு ஆர்டர், கட்டளை. கலப்பையும் மீது கை வச்சுட்டார். ஊழிய பாதையில எது வேணாலும் நடக்கும், ஆனா நீ என்ன மாத்திரம் பாரு, இழந்து யாவையும் நான் ஆசீர்வதித்து கொடுப்பேன், அவன் கூட இருப்பேன், பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். அது போலவே நம்ம பாருங்க, இந்த லூக்கா 9:62 எத்தனை உபத்திரவ போராட்டம் வந்தாலும் பின்னோக்கி சில வேலைகள் அசைவு, இனி அவ்வளவுதான் ஆண்டவரேன்னு சொல்லி நொறுக்கப்படுகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார், வா நான் முன்னாடி இருக்கிறல்ல, என்ன நோக்கி பாருப்பா, நீ எப்ப சைடுல பாக்குற, நீ ஏன் துக்கங்களை பாக்குற, வேதனைகளை பாக்குற, நீ ஏன் மனிதர்களை பாக்குற, நீ ஏன் விரோதிகளை பாக்குற, நீ என்ன பாரு அப்படின்னு சொல்லி அவர் ஆற்றல். அது மாத்திரமல்ல, சில எதிர்க்க திராணி இல்லாத மக்கள் தான் துரோகம் பண்ணுவாங்கப்பா. உனக்கு விரோதமா எழும்பி துரோகி, அதாவது எப்படி ஆகிறான்னா, உனக்கு முன்பாக எதிரியா நிற்கிறதுக்கு அவனுக்கு வந்து தகுதியே கிடையாது. அப்படி நான் விட்டது கிடையாது. ஆனா அவன் எதிரி அவனுக்கு பலம் இல்லைன்னு என்ன பண்றான்னா, அவன் துரோகம் செய்யறான், கூட இருந்து குடிப்பறிப்பாங்க. ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, அவர்களுக்கு மத்தியிலையும் நான் கூட இருக்கிறேன், நான் உன்னைத்தான் கூப்பிட்டேன், உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை பலப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன், நீ ஒண்ணு செய், அவங்களை நேசி, அவங்களுக்காக ஜெபி, அவங்களுக்காக நீ வந்து ஒரு துளி, ஒரு என்ன சொல்றது, கொஞ்ச நேரம் ஜெபிச்சா நான் உன்னை அநேகம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் பேசுவோம். அது போல நான் பாருங்க, ஆண்டவருடைய பாதத்துல நான் உட்கார்ந்து அநேக தடவை நான் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் என்னை கைவிட்டதே கிடையாது. கர்த்தர் ஒரு காலம் என்னை கைவிட்டதே கிடையாது. வல்லமையான தேவன். அவர் கலப்பையில் மீது கை வைத்து நம்ம நடத்து கொண்டு செல்கிறது. நம்ம பின்னிட்டு பார்த்தோம்னா நமக்கு தான் உபத்திரம். ஆனா நிறைய கர்த்தருடைய அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த சிலுவையை பார்த்துக்கிட்டே நம்ம முன்னேறுகிற பொழுது நமக்கு வருகிற உபத்திரமும் வேதனையும் வியாக்குலமும் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமா மாற்றி கொடுக்கிறதுக்கு அவர் தகுதியுள்ள தேவனா இருக்கிறார். பாருங்க, நான் சிலுவையை மாத்திரம், அந்த தேவனுடைய வார்த்தையை மாத்திரம், வாக்கு தத்தத்தை மாத்திரம் நோக்கி அவருடைய கைப்பிடித்துக் கொண்டு, நான் இல்ல அவர் என்னுடைய கைப்பிடித்துக் கொண்டு அவர் என்னை கூட்டி செல்லுகிறபடினால விரோதிகள் அத்தனை பேரும் வந்து ஒப்புரவாகிறாங்க. ஒரு சில செகண்ட்ஸ்லயே பிரதர் அப்படின்னு வராங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஆசீர்வதிங்க பிரதர்னு சொல்றாங்க. யாரால? இயேசு கிறிஸ்து. அவனுக்கு பிரியமானவர்கள். உலகம் உலாங்கினால நிறையப்பட்டதுதான், உபத்திரவங்களினால நிறையப்பட்டது, துக்கத்தினால நிறையப்பட்டதுதான். ஆனா நம்ம என்னதான் நன்மை செஞ்சாலும் அவங்க போற போக்குல ஏதாவது செய்வாங்க. ஆனாலும் நம்ம அவங்கள பகைக்காம அவங்களை நேசிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம என்ன நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்துல நாம ஜெயம் பெற இறுதி வரை நடத்துகிறவர். அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே நடத்துவார். உங்க குடும்பத்துல உங்களுக்கு என்ன சொல்லி கூப்பிட்டாரோ அப்படியே ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை என்ன சொல்லி வாக்கு தத்தம் பண்ணி நீங்க பெற்றெடுக்க கிருபை செய்தாரோ அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு செய்து ஆசீர்வதிப்பார். கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, உற்சாக உறவுகளுக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாலும் அதே வாக்கு தத்தம் அப்படியே நிறைவேறுகிறத காண முடியும். அதுக்கு ஒரு சின்ன சாட்சி தான் நானும் என்னுடைய ஊழியர் புரிந்தது. அல்லேலூயா. போகிற இடங்களில் எல்லாம் காத்தாரே, போய் வருகிற இடங்களில் எல்லாம் காத்தாரே. மொழி தெரியாது, பாச தெரியாது, எல்லா ஊரு நமக்கு பேர் ஊருக்கு தெரியாத ஊர்ல எல்லாம் நம்ம நிற்கிற பொழுதெல்லாம் தேவ தூதர்களுக்கு ஒரு காத்தாரு நம்மளை நடத்தினாரு. நான் என் வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை பார்த்துட்டு, சில ஏற்படுத்தி எல்லாம் யாருன்னே தெரியாது வந்து என்ன பார்த்து பேசி, ஓ பாஸ்டர் அப்படின்னு சொல்லி, ஓ இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொல்லி கட்டி பிடித்து சில டாலர்ஸ் கொடுக்கறத நான் பார்த்துருக்கேன். என்னங்க வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லி சில 100 கணக்கான டாலர்ஸ் எனக்கெல்லாம் கொடுப்பாங்க. வச்சுக்கோங்க, இது ஏதோ எனக்கு தோணுது அப்படின்னு. சில இடங்கள் எல்லாம் சில தேசங்கள்ல
நான் உட்காந்து பிரசங்கிச்சுட்டு இருப்பேன். சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு $20 மதிப்பிலான பவுன்ஸ், சில இடங்கள்ல டாலரு, சில இடங்கள்ல பவுன்ஸ், லண்டன் பவுன்ஸ் சொல்லுவாங்க, என்ன சொல்றது, UK பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பவுன்ஸ் ஒரு 20 பவுன்ஸ் உண்டான சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம ஊர் காசுல 20 பவுன்ஸ்ங்கிறது 2000 ரூபாய் பக்கம் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு சாப்பாடு 2000 ரூபாய். ஆனா என்ன இதுன்னு பார்க்காம, பிரதர் ப்ளீஸ் டேக் இட் அப்படிம்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்து கொடுத்து என்னை பராமரிக்கிறத நான் பார்க்க முடியும். புழுல நடங்கிட்டு இருப்பேன். இந்தாங்க பிரதர் டேக் இட், ஜெர்கின் அப்படிம்பாங்க. இந்த ஜெர்கின் எடுத்துக்கீங்க, புதுசு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நிறைய தேவ தூதர்களை என் வழி நெடுங்கிலும் தேவன் என்னை நடத்தினதை காண முடியும். நம்ம ஊர் ஷூ வந்து ஒரு சாதாரண ஷூ, அந்த ஊர் குழுக்கெல்லாம் செட் ஆகாது. ஆனா பாருங்க, சிலரு இந்த ஷூ போடுங்க, இது ஃபுல்லா வந்து லெதரால கவர் செஞ்சது, இது ஃபுல்லா முட்டி வரைக்கும் வரும், போட்டுக்கு இது ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறத நான் பார்க்க முடியுது. எத்தனை தேவ தூதர்கள் வழி நடிகை, ஊருக்கு தெரியாது, பேருக்கு தெரியும், இப்போ அப்படின்னா தேசங்கள் கடந்த மாதத்தில் கொடுத்த அந்த வாக்கு தப்பம் என் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து தேசங்களை சொந்தமாக்குறது, ஜாதிகளை சொந்தமாக்குறது, ஜாதிகள் வீசின அதிகாரம் மொழி பேசக்கூடியவர்களை சொந்தமா தருவேன்னு சொன்ன இந்த மாசம் வாக்கு பண்றாரு. அது எனக்கு மாத்திரம், உங்களுக்கு நீ வடது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி, வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே எல்லா பகுதியிலும் நீங்க இடம் கொண்டு பெறுவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்றார். நிச்சயமா கர்த்தர் பாருங்க, அப்படியே அவர் செய்ய வேண்டாம். அவர் சொன்னது செய்கிறார், நிச்சயமா செய்வார். சிலர் எனக்கு தெரிஞ்ச நல்ல நெருக்கமானவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, பாலிடிக்ஸ்ல இருக்கிறீங்க, நிறைய பேர் பாலிடிக்ஸ்ல இருக்கிறீங்க. நான் ஒருத்தர் மட்டும் குறித்து சொல்லலை. அவங்கள ஒரு 2 days ஒன் டே பிஃபோர் நான் தொடர்பு கொண்டேன். ரொம்ப நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு இந்த மாதிரி ஒரு வழியை நான் சந்திச்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தார். அது மீடியாவில் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. குறிப்பிட்ட ஒரு நபருக்காக, என்னுடைய நெருக்கமான ஒரு நண்பருக்காக, என்னுடைய அண்ணனுக்காக நான் வந்து ஒரு சொல்றேன். இதை நீங்க பார்ப்பீங்க. என்னுடைய ப்ராமிஸ் மெசேஜ் எங்க ஊழியத்தில் நீங்க நிறைய பார்த்து ஆறுதல் அடிச்சுட்டு இருக்கிறீங்க, ஆறுதல் அடைகிறீங்க. நிறைய டைம் என்னிடம் சொல்லும்போது அந்த ஒரே ஒரு பிரபலமான ஒரு நபருக்காக இந்த வாக்கப்பட்ட செய்தியில நான் உங்களுக்கு ஒன்று நான் சொல்ல விருப்பப்படுறேன். நீங்க வடபுறத்திலும் இடப்புறத்திலும் தெற்கே மேற்கே கிழக்கே வடக்கே 4 புறத்திலும் இடம் கொள்ளாமல் போக மட்டும் நீங்க ஆசீர்வாதம் அடைவீங்க. இப்போது நடந்த ஒரு துயர சம்பவத்தை பார்த்து நீங்க வருத்தப்படாதீங்க. மீடியால நிறைய பார்த்துருக்கிறீங்க. இப்போ பாலிடிக்ஸ்ல அதை நீங்க கண்கூட பார்க்குறீங்க. அநேக தீர்க்க தரிசனங்களை நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். அதுதான் நீங்க நடக்குது. பயப்படாதீங்க. நோ லுக்கிங் பேக். நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்க விருப்பப்படுறேன். லூக் சாப்டர் 9 verse 62. நோ லுக்கிங் பேக். பின்னோக்கி பார்க்காதீங்க, முன்னுக்கு வாங்க. இன்னும் உறுதியா ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் அடியெடுத்து வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தரை பாருங்க, இயேசுவை நம்புங்க, இயேசுவை நம்புங்க. இயேசுதான் உங்களை இந்த பாதைக்கு அழைத்து வந்தார் அப்படின்னு நம்புங்க. எல்லா இடங்களையும் உபத்திரவங்க. என் வாழ்க்கையில நிறைய மீடியால துரோகங்களை சந்திச்சிருக்கிறேன், நிறைய. ஆனா மினிஸ்ட்ரியிலும் குடும்ப வாழ்க்கையில நிறைய கடன் வந்திருக்கிறேன். ஆனா ஒண்ணு மாத்திரம் நான் சொல்லிக்க விருப்பப்படுறது, சகோதர சகோதரிகளை நான் ஒண்ணு மாத்திரம் சொல்ல விருப்பப்படுறேன். ஆல்ரெடி நிறைய பேர்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க விதைச்சது அது உங்களுக்கு தெரியும். நீங்க விதைச்ச இந்த நம்பிக்கை, நீங்க யாராவது நம்பிக்கை துரோகம் பண்ணியிருந்தீங்களா? ஆனா உங்களை நம்பினவங்களுக்கு, உங்க சொந்த பந்தங்களுக்கு, உங்க கூட ஒர்க் பண்றவங்களுக்கு நீங்க யாராவது ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருந்தீங்களான்னா நீங்க கர்த்தருக்கு நேர போயிட்டு அந்த மன்னிங்கன்னு சொல்லி மட்டும் மன்னிச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த உபத்திரம் விளங்கும், ஆட்டோமேட்டிக்கா விளங்கும். யாராவது உயிருக்கு நீங்க வந்து தடையா இருந்திருக்கிறீங்களா? ஆனா ஆட்டோமேட்டிக்கா விளங்கும். ஆனா நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க. நீங்க நல்ல நல்ல ஒரு ஹம் பர்சன், காம் பர்சன். அவங்கள பார்த்துருக்கிறேன். நல்ல ஒரு ஜென்டில்மேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பொல்லாப்பு உங்களை நேரிடாது, பாதுகாப்பு கூட தங்களை அணுகாது. உங்க ஃபேமிலியை, உங்க குடும்பத்தை, உங்க டீமை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களுடைய ஜெபங்கள் எப்பொழுதும் உங்களோட இருக்கு. மீடியாவில் நிறைய பேர் பாலிடிக்ஸ்ல இருக்கிறீங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்க விருப்பப்படுறேன். இந்த வாக்குத்தத்த செய்தியில இது ஒரு நபருக்காக மாத்திரம் நான் சொல்லல. நிறைய நண்பர்கள் பாலிடிக்ஸ்ல இருக்கிறீங்க. அவங்களை தேவன் ஆசீர்வதிப்பார், வெடப்படுத்துவார். என்ன உபத்திரம் வந்தாலும் நீங்க என்ன நோக்கத்துக்காக அந்த பாலிடிக்ஸ்ல வந்தீங்களோ, அந்த அரசியல்ல வந்தீங்களோ, அதை நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை பார்த்து நீங்க ஆறுதல் அடைவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க செஞ்சது ஒரு கணம் நீங்க நினைச்சு நீங்க மன்னிப்பு கேட்டு எங்களை யார், அதாவது அந்த நபரண்ட ஒப்புரவாகி தொடர்ச்சியை பயணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு கணம் நீங்க உங்களை செப்பரேட் பண்ணி எப்படி நம்ம பெருக்கம் அடைகிறது முடியும், வடக்கே தெற்கே மேற்கே கிழக்கே எப்படி நம்ம ஜெயிக்க முடியும், ஜெயம் பெற முடியும், எப்படி என்னுடைய தீர்க்க தரிசனங்கள், என்னுடைய சுவிசேஷம் ஜனங்களுக்கு மத்தியில் பிரபலம் அடைகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது, அப்படியே நடக்கிறதுனா நான் செய்வேன். ஏதாகிலும் வாரம் ஒரு டைம் ஒரு நாள் ஒதுக்குவேன். தனியா போய் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட பேசுவேன். ஏதாவது தவறு செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரை பேசுவேன். அதை அறிக்கை செய்வேன். சில நபருக்கு அன்பு செலுத்துவது, அப்படியே நான் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு செல்கிறது பார்க்கணும். அது போல இங்க என் மீடியா நண்பர்கள் ஒருத்தருக்கு மாத்திரம் இல்லை, அநேகர் பார்க்குறீங்க இங்க. ஆனா மறைவா என்கிட்ட நீங்க ஷேர் பண்றீங்க, அப்படியே நன்மை நடக்குது இருக்கீங்க. இங்க இன்னொரு ஒரே ஒருத்தருக்காக நான் இதை சொல்லிக்க விருப்பப்படுறேன். அதனால யாராவது ஒருத்தருடைய உயர்வை தடப்பட்டு ஆனால் கடந்த நாட்களில் அதை அந்த நபர்கிட்ட முதல்ல ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டு அந்த நபர்கிட்ட வெளிப்படையா பேசுங்க. ஒருவேளை அவங்க உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாலும் ஒரு சில குறைப்புகள் உள்ளத்துல வச்சிருப்பாங்க. இவங்கனாலதானே நம்ம ஜெயிக்கல, இவங்கனாலதானே நம்ம உயரல, இவங்கனாலதானே நம்ம மேலுக்கு வர முடியல அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு இல்லையா? அந்த வருத்தம் கூட நம்ம திருப்பி தாக்கும். அதனால அந்த வருத்தத்தை வளர விடாதீங்க. ஒருவேளை அவங்க உங்ககிட்ட உங்க கூட இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள்ல, நஷ்டங்கள்ல, வருத்தங்கள்ல எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி ஜெபம் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க, அன்பு செலுத்துவாங்க. ஆனா ஒரு சில நடவடிக்கைகளினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, நம்ம பிரதர் தானே, நம்ம அண்ணன் தானே அப்படின்ட்டு. ஆனா அது அப்படியே காயமாகி தேவன் நியாயம் தீர்ப்பார். அதனால இங்க பார்க்கிற சில நண்பர்கள் பாலிடிக்ஸ், அரசியல் துறையை சார்ந்த மீடியாவிலிருந்து அரசியலுக்கு சென்ற என்னுடைய அருமை நண்பர்களுக்கு இதை நான் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுறேன். ஆண்டவர்கிட்ட நான் உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவித்த இயேசுவண்ட நீங்க அறிக்கை செய்ய, அவங்க கிட்ட தைரியமா பேசுங்க, ஆண்டவர்கிட்ட தைரியமா பேசுங்க, நடத்துவார். அதே போல அந்த நபர்கிட்ட இன்னும் வெளிப்படையா அன்பா பேசுங்க. இந்த உபத்திரவத்தை கடந்து வருவீங்க. உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லி விருப்பப்படுறேன். Luke chapter 9 verse 62. The Lord said to us, no looking back. Dear brothers and sisters, no looking back in your day. கர்த்தர் சொல்ற தொடர்ச்சியா முன்னேறுங்க, ஜெபத்தோட முன்னேறுங்க. கலப்பையில் நீங்க கை வச்சிட்டீங்க, தொடர்ச்சியா முன்னேறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், தடைகளை நீக்குவார். அதே போல ஊழிய பாதையில் இருக்கிற என்னுடைய அருமை சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வடக்க தெற்க கிழக்க மேற்க எப்புறத்திலும் இடம் கொண்டு போகாமல் போகும்படிக்கு அன்று ஆசீர்வதிப்பார், பலப்படுத்தும். இந்த மாசம் முழுவதும், இந்த அக்டோபர் மாசம் முழுவதும் ஏசாயா 54:3 பிடித்துக் கொள்ளுங்க. இடப்புறம், வளப்புறம், தெற்கே மேற்கே கிழக்கே வடக்கேட்டு பரம்பி ஆசீர்வதிங்க ஆண்டவர்கள் சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நிச்சயமா அப்படியே செய்வார், நிச்சயமா அப்படியே செய்வார். போய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. உங்களுக்கு வாக்கு பண்ணிட்டாருன்னா அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். வல்லமையான